சிந்திப்போமே. 1792 எல்லாம் அற என்று உனை எய்துவதே. ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் விளக்குகிறார். வலிமையாக என்னை இயக்கும் ஆணவ மலத்தினால், அனைத்து துயரங்களுக்கும் காரணமாகிய ஆணவ மலத்தினால் அடியேன் பொல்லாத நிலையிலிருந்து அறிவு இன்றி உழல்கிறேன். கல் ஆலமர நிழலில் எழுந்தருளியவனே, கலைசையை தலமாக கொண்ட எம் பெருமானே, அடியேன் எனது பாசத்தை எல்லாம் அறுத்து கொள்வதற்காக என்றைக்கு உன்னை வந்து அடைவேனோ? பெருமானே, என்றுதான் நான் உன்னை வந்து அடைவேனோ? இப்படியாக பெருமானை அடைவதே பாசம் அறுக்கும் வழி என்று விளக்குகிறார் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள். பாடலை காணலாமே. வல் ஆண்மை செலுத்தும் மல துயரால் பொல்லா நிலையில் பொறி கெட்டு உழல்வேன். கல் ஆல் நிழலாய் கலைசை பதியாய் எல்லாம் அற என்று உனை எய்துவதே என்று ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் தனது கலைசை 10 அந்தாதி எனும் அற்புத நூலின் 4வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். பெருமானை சேர்வோம், பாசம் அறுப்போம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.